சோமயாஜி சுவாமிகளே, இதுதான் அவர் இல்லம் என்பது நிச்சயமாக தங்களுக்கு தெரியுமா? இதுவேதான் திருமலை நம்பிகள் அடியேனுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி பலரிடம் விசாரித்துவிட்டுதானே இங்கு வந்திருக்கிறோம். அடடா, வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். காந்திமதி, சுவாமி, தீர்த்தம் கொண்டு வா. இதோ கொண்டு வருகிறேன். சற்று இருங்கள், விசிறி கொண்டு வருகிறேன். பரவாயில்லை, வேண்டாம். தை மாதம் அல்லவா, அத்தனை புழுக்கம் இல்லை. தாங்களும் அமருங்கள். சுவாமி, இந்தாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களை தாங்கள் யார் என்ன என்று கேட்கவே இல்லையே. அவசியமே இல்லை. திருமண் காப்பு துலங்கும் தங்கள் நெற்றியை பார்த்தவுடன் நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். உங்களை இதுவரை இங்கு பார்த்ததில்லை, ஆகையால் நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் வசிப்பவர் இல்லை என்றும் தெரிந்து கொண்டேன். அகத்திற்கு வந்த அதிதிகளுக்கு முதலில் தீர்த்தம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகே எதையும் பேசவோ கேட்கவோ வேண்டும். திருமலை நம்பிகள் தன் மாப்பிள்ளையை பற்றி சொன்னது எவ்வளவு சரியாக இருக்கிறது பாருங்கள். பண்பின் உறைவிடம் அவர் என்று சொன்னது வாஸ்தவமானதுதான். ஓ, நீங்கள் என் மைத்துனர் பெரிய திருமலை நம்பிகளுக்கு பரிச்சயப்பட்டவர்களா? பரிச்சயப்பட்டவர்கள் மட்டுமில்லை, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஸ்ரீரங்க மடத்தில் கைங்கரியங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள். ஸ்ரீரங்கத்து மடம் என்றால் நீங்கள் நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் ஆசிரமத்திலிருந்தா வருகிறீர்கள்? அவரிடமா கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆம் சுவாமி. ஆஹா, நீங்கள் இங்கு வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது எப்பேற்பட்ட பாக்கியம். சரி, சொல்லுங்கள், அடியேன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? கேளுங்கள். கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக கொடுக்கிறேன். அது அது கேளுங்கள், தயக்கமே வேண்டாம். தங்கள் பிள்ளையாண்டான் ராமானுஜனை நம் மடத்திற்கு தர வேண்டும். உங்கள் மைத்துனர் திருமலை நம்பிகள் ஒவ்வொரு முறை மடத்திற்கு வரும்போதும் ஆச்சாரியார் ராமானுஜரை பற்றி விசாரிக்கிறார். முதலில் நாங்கள் இதை சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டோம் அவர் ஆழ்மனதில் ராமானுஜனை பற்றி உயர்ந்ததான ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்று. திருமலை நம்பிகள் மூலமாகவும் இதை தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே? ஆமாம், சொல்லி இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் சாதாரணமாக லௌகீக விஷயங்கள் பற்றியதாகவோ அல்லது சுயநலம் பற்றியதாகவோ இருக்கும். அதை காலப்போக்கில் மறந்துவிடவும் செய்வோம். ஆனால் ஆச்சாரியரின் எண்ணங்கள் அப்படி அல்லவே. தன்னலம் பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் குடிகொள்வதில்லை. அப்படி ஏதேனும் எண்ணம் அவர் மனதில் இருக்கிறதென்றால் அது பொதுநலம் பற்றியதாகவே இருக்கும். அதனால் அவர் அதை மறக்கவும் மாட்டார். ராமானுஜனை போன்ற ஒருவரே நம் சம்பிரதாயங்களை கட்டி காப்பதோடு அதை மேலும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. ராமானுஜனின் சமநோக்கு பார்வை பற்றியும் விஷய ஞானங்களை அவர் கிரகிக்கும் தன்மை பற்றியும் அவருக்கு மிக உயர்ந்த அபிப்பிராயம் இருக்கிறது. அதனால் ராமானுஜனை தன்னுடனேயே வைத்துக்கொண்டு அவருக்கு இன்னும் பல விஷயங்களை போதிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நான் இதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். என்றாலும் ஆச்சாரியரின் நேரடி பார்வையில் ராமானுஜனின் விஷய ஞானம் இன்னும் தீட்சண்யம் பெற்று பிரகாசிக்கும் என்பதில் ஐயமே இல்லை. தங்களின் சம்மதமே இதில் பெரும் பங்கு வகிக்கிறது. தங்களின் விருப்பத்தை சொல்லுங்கள். எனக்கு இதில் விருப்பம்தான்.
இருந்தாலும் இப்போதைய சூழல் சொல்லுங்கள் சுவாமி. இல்லை. இப்போதைய சூழலில் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். அவர் சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன். ஒரு தாயாக என் ராமானுஜனை பிரிய நான் ஒப்ப மாட்டேன். கடைசி வரை அவன் என்னுடனே இருக்க வேண்டும். இந்த ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது அவன் அருகில் இருக்க வேண்டும். அவன் ஒரு கிரகஸ்தனாக என்னுடன் வாழ்வதையே நான் பெரிதும் விரும்புகிறேன். மன்னிக்க வேண்டும் தாயே. இந்த உங்கள் ஆதங்கம் தேவையற்ற ஒன்று. தாங்கள் ஏதோ தவறாக நினைத்து விட்டீர்கள். அடியேன் கிரகஸ்தன்தான். ஏன், உங்கள் அண்ணா கிரகஸ்தர் இல்லையா? ஆச்சாரியரும் கிரகஸ்தராக இருந்து பின் சந்நியாசத்திற்கு வந்தவர்தானே. ராமானுஜன் ஆச்சாரியருடன் சில காலம் மடத்தில் தங்கி கற்க வேண்டியதை கற்ற பின் திரும்பி வந்து கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அதற்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இல்லை, அவன் வரமாட்டான். அவனை அணு அணுவாக நான் அறிந்தது போல் வேறு எவரும் அறிய வாய்ப்பில்லை. எதையும் மேம்போக்காக பார்ப்பது அவன் சுபாவம் அல்ல. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து ஆழ்ந்து தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்வான். தனக்கென வாழவே தெரியாதவன் அவன். சிறிது நேரம் கிடைத்தாலும் அதை பிறர் நலத்துக்கு செலவிடுவதையே விரும்புவான். உங்களைப் போன்றே மடத்தில் கைங்கரியம் செய்து கொண்டு அவ்வப்போது அகத்திற்கு வந்து செல்வான் என்றால் பரவாயில்லை. அதுவும் கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஆனால் இல்லறத்தில் ஈடுபடுவதில் அவனுக்கு சற்றும் விருப்பமில்லை என்பதை நான் நன்கு உணர்வேன். மடத்திற்கு வந்து ஆச்சாரியரின் அருகிலேயே இருந்து விட்டால் இல்லறம் வேண்டாம் என்ற அவன் எண்ணம் இன்னும் உறுதி பெறும். பிறகு காஷாயத்தையே அவன் மனம் நாடும். தானும் ஒரு ஆச்சாரியனாக விளங்க வேண்டும் என்று விரும்புவான். அதுவும் அவன் சுயநலம் அல்ல, பொதுநலம் கருதியே அதை விரும்புவான். உலகம் தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் ஒரு ஆச்சாரியனாக இருந்தால்தான் முடியும் என்பது அவனுடைய எண்ணம். இப்படி இருக்கும் ராமானுஜன் மடத்திலிருந்து திரும்பி வருவான், கிரகஸ்தாசிரமத்தை ஏற்பான் என்று எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. ஆச்சாரியரிடம் எல்லாவற்றையும் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். ராமானுஜன் வரமாட்டான். தயவு செய்து அவனை விட்டு விடுங்கள். என் பிள்ளை எனக்கே இருக்கட்டும். தயவு செய்து அவனை விட்டு விடுங்கள். மன்னிக்க வேண்டும். அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள். தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இதில் தவறென்ன இருக்கிறது? இதுதான் தாய்மை. ஒரு தாயின் உள்ள கிடக்கையை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஆண்களாகிய நம்மால் உணரவே முடியாது என்பதுதான் உண்மை. சில நாட்கள் போகட்டும். நான் அவளிடம் மெதுவாக பேசி பார்க்கிறேன். இப்போதைக்கு இதை இப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது. ஆமாம், மீண்டும் இதை பற்றி பேசினால் கடைசியில் கசப்புதான் மிஞ்சும். சரி சுவாமி, பெருமாளின் திருவுளப்படி எல்லாம் நடக்கட்டும். கணக்கு பிள்ளை, எஜமான், அன்னதானத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பித்து விடலாம். எல்லாம் தயாராக இருக்கிறது. தாருங்கள். இந்தாருங்கள். அற்புதம், திவ்யமாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இங்கு யாரேனும் சிறு குழந்தைகள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் அவர்களின் தாய்மார்கள் முதலில் வந்து பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை எஜமான், முன்பே கேட்டுவிட்டேன். நல்லது. ஐயா, தாங்கள்தான் கூரேசரா? இவர் தங்களை எசமான் என்று அழைத்ததால் கேட்கிறேன். ஆமாம், அடியேன் தான் கூரேசன். தாங்கள் நீடூழி வாழ வேண்டும் ஐயா.
நான் வெகு தூரத்தில் இருக்கும் கனியூர் என்ற ஊரிலிருந்து வருகிறேன். தங்களின் அன்னதானத்தின் புகழ் ஊரெங்கும் பரவியிருக்கிறது. இவ்வளவு சிறு வயதில் எத்தனை உயர்ந்த சிந்தனை! ஐயா, இது எளியோருக்கு அளிக்கும் அன்னதானம்தானே என்று இதை தாங்களே முதலில் உண்டு ருசி பார்த்துவிட்டு பிறகு அன்னதானத்தை தொடங்கச் சொல்வதைக் கண்டு எனக்கு வியப்பாக இருக்கிறது. இது சமீபத்தில் அடியேன் கற்றுக்கொண்ட பாடம். எதுவாகினும் இது போற்றத்தக்க குணம். இன்னொன்று, முதலில் குழந்தைகள் பசியாற வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் எவ்வளவு சிறப்பான ஒன்று! அது சில வருடங்களுக்கு முன்பு என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அற்புதமானவர் தங்கள் குருநாதர். அவர் யாரென்று தெரிந்து கொள்ளலாமா? ராமானுஜர். ராமானுஜரா? அப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. விரைவிலேயே ஊரும் நாடும் உலகமும் கண்டு வியக்கப் போகும் உயர்ந்தவர் அவர். அவரின் முதல் பார்வை என்னை ஊடுருவிய போதே அவரை என் குருநாதராக ஆசிரியத்து விட்டேன். நல்லதையா, தங்களின் இந்த சீரிய பணி மேன்மேலும் சிறக்க இறைவன் தங்களுக்கு வற்றாத செல்வத்தை அளிக்கட்டும். நன்றி ஐயா. இந்தாருங்கள், சென்று உணவு அருந்துங்கள். ராமானுஜரே, இது என்ன இனிமையான அதிர்ச்சி! சில நொடிகளுக்கு முன்புதான் தங்களை பற்றி அடியேன் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படியா? பேசும் வாய்ப்பு இருந்ததால் தங்களை பற்றி பேசினேன். இல்லை என்றாலும் மனதில் சதா தங்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தங்களிடம் இருந்து ஏதேனும் அழைப்பு வராதா என்று கூட ஏங்கி இருக்கிறேன். நேரம் காலம் கூடி வரும்போது நிச்சயம் என்னிடமிருந்து அழைப்பு வரும். காத்திருக்கிறேன் ராமானுஜரே. இவர் யார்? பார்த்தாயா, மறந்தே விட்டேன். இவன் என் தம்பி கோவிந்தன். கணக்கு பிள்ளை, அன்னதானத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இவர்களை என்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும். சரிங்க எஜமான், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாருங்கள் ராமானுஜரே. தங்களுக்கு இப்படி ஒரு தம்பி இருப்பதாக அடியனுக்கு இப்பொழுதுதான் தெரியும். கோவிந்தன் என் உடன் பிறந்த சகோதரன் என்று நினைத்து விட்டாயோ? இல்லை, இவன் என் சித்திப் பிள்ளை. இவன் பெற்றோர்கள் மதுரமங்கலத்தில் வசிக்கிறார்கள். நீ என்னை சந்தித்தே வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இவன் ஊரில் மென்மேலும் வசதிகள் இருந்தும் என்னுடன் தான் இருப்பேன், படிப்பேன் என்று ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்துவிட்டான். இப்போது என்னுடன் தான் இருக்கிறான். கொடுத்து வைத்த தம்பி. இப்படி ஒரு கொடுப்பினை அடியனுக்கு இல்லையே. போகட்டும். தாங்கள் வரப்போவதாக முன்கூட்டியே எனக்கு யார் மூலமாவது தகவல் சொல்லி அனுப்பியிருக்கலாமே. நான் தங்களுக்கு வண்டி அனுப்பியிருப்பேனே. உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால் தான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். சரி, அது கூட பரவாயில்லை. கூரேசா என்று ஒரு குரல் கொடுத்திருந்தால் போதுமே, நான் ஓடோடி வந்திருப்பேனே. அதை விட்டுவிட்டு இங்கு வந்து தாங்கள் ஏன் வரிசையில் நின்றீர்கள்? நானும் வேற்றூரில் இருந்துதானே வந்திருக்கிறேன். இதையே அமுது செய்தால் போதும் என்றுதான் வரிசையில் நின்றேன். இல்லை இல்லை, நாம் சென்று நம்மகத்தில் அமுது செய்யலாம். புறப்படுங்கள். ஏன், இதையே உண்ணலாமே. ஏன் கோவிந்தா, இந்த அன்னதானத்தையே உண்ணலாமா அல்லது அவர் அகத்திற்கு சென்று அமுது உண்ணலாமா? இல்லை இல்லை, இதுவே போதும் அண்ணா. தங்கள் விருப்பமே என் விருப்பம். எனக்கென்று தனியாக விருப்பம் எதுவும் இல்லை. இல்லை கோவிந்தா, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தாங்கள் இருவரும் என் அகத்திற்கு வந்துதான் அமுது செய்ய வேண்டும். நீங்கள் இருவரும் என்னுடைய அதிதி அல்லவா? அதிதிக்கு எளியோர்கள் உண்ணும் அன்னதானத்தையா அளிப்பது? நானும் எளியோன் தானே. தாங்களா? ஆமாம், எளியோனுக்கெல்லாம் எளியோன். எளிமையை கடைபிடிப்பதால் வாழ்க்கையில் என்றும் திருப்தி நிலவும். வா, பிரசாதத்தை எடுத்துக் வாருங்கள். அற்புதம் கூரேசா.
குரேசா, உன் நகம் மிகவும் அழகாக இருக்கிறது. நான் சென்ற முறை வந்தபோது இதை பார்க்கவில்லை. அனைத்தும் ஆதிகேசவ பெருமாளின் கருணை. வாருங்கள். அண்ணா, ம்? இவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? செல்வந்தர்கள் என்ற சொல்லுக்கே இலக்கணம் இவர்கள்தான். கூரேசன் அமுது செய்வது எதில் தெரியுமா? ஒரு தங்க வட்டிலில். அப்படியா? இந்த கூரத்தில் பாதி நிலம் இவர்களுடையதுதான். இருந்தும் மமதையோ அதிகாரப் போக்கோ சிறிது கூட இல்லை. பெரும் செல்வந்தர்கள் இவர்களைப் போன்ற நற்குணங்களுடன் இருப்பது அரிதிலும் அரிது. பண்ணையில் விளையும் பொருட்களை சிறிதளவே தங்களுக்கு வைத்துக்கொண்டு மீதியை பண்ணையாட்களுக்கு பிரித்துக் கொடுத்து விடுவார்கள். இவர்கள் நினைத்தால் செல்வத்தை சேர்த்துக்கொண்டே போகலாம். இதை போன்ற மாளிகைகளை கட்டிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் கிஞ்சித்தும் விருப்பமில்லை. பரோபகார சிந்தனையும் பெருமாள் மீது ஆழ்ந்த பக்தியும் கொண்ட வைணவ சிரேஷ்டர்கள் இவர்கள். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா. ஒவ்வொரு செல்வந்தரும் இப்படியே இருந்து விட்டால் பக்திக்கும் குறைவிருக்காது, பஞ்சமும் இருக்காது. சரி வா, உள்ளே போகலாம். சரி அண்ணா. தீர்த்தம் அருந்துங்கள். மிக்க நன்றி. வாராமானுஜா, அடியேன். எப்போது வந்தாய்? சற்று முன்தான் வந்தோம். இவன் கோவிந்தன், அடியனின் அனுஜன், சித்திப்பிள்ளை. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நீ இங்கு குரத்திற்கு வந்து எவ்வளவு காலமாகிவிட்டது? கோயிலுக்கு போயிருந்தீர்களா? ஆதிகேசவனின் தரிசனமாயிற்றா? ஆயிற்று. உன் தந்தை சோமயாஜி நலமாக இருக்கிறாரா? நலமாக இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அவரை நான் மிகவும் கேட்டதாக சொல். சரி. பெருந்தேவி, இவர்கள் இருவருக்கும் அமுதுண்ண ஏற்பாடு செய். வேண்டாம் அம்மா, அமுது ஆயிற்று. என்ன சொல்கிறீர்கள்? இவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது அப்பா. நம் அன்னதானத்தை வரிசையில் நின்று வாங்கி அமுது செய்கிறார்.